அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தியல அவர்கள் அளித்த சம்மனுக்கு நேர்ல ஆஜராகாமல் தொடர்ந்து ஆகாஷ் பாஸ்கரன் தலைமறைவாக இருப்பதுதான் இப்போதைக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. டான் பிக்சர்ஸ் தயாரிப்புல இதயமுரளி, பராசக்தி, சிம்புவுடைய 49 மற்றும் தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை அப்படின்னு பல படங்கள் வரிசையாக உருவாகிட்டு இருக்கு. டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக நடந்த ரெய்ட்ல டான் பிக்சர் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடுகளுமே சோதனை நடந்தது. ஆனால் அவர் சிக்காமல் வெளிநாட்டிற்கு சென்றுவிட்ட நிலையில அவர் ஆஜராக வேண்டும் அப்படின்னு அமலாக்கத்துறையினர் சமன் அனுப்பியும் அவர் அதனை கடைபிடிக்காமல் இருப்பது அவருடைய தயாரிப்புல உருவாகி வரும் படங்களை சேர்த்து முடக்கி விடுவோம் அப்படின்னு எச்சரிக்கை மேம்படுத்திருக்காங்க. இதன் காரணமாக சிம்பு, தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் படங்கள் திட்டமிட்டபடி வெளியாவதுல சிக்கல் ஏற்படும் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பராசக்தி படத்துடன் விஜய் சாருடைய ஜனநாயகன் திரைப்படம் போட்டியாக ரிலீஸ் ஆக உள்ளது அப்படின்ற செய்தியில தற்போது பராசக்தி திரைப்படம் பின்வாங்கியிருக்கா. சோ தளபதியுடன் மோத வேண்டாம் அப்படின்னு சிவகார்த்திகேயன் இந்த முடிவை எடுத்துள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.